உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. விராலிமலை தொகுதி அதிமுக எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்திருந்தார். தனது ராஜினாமா கடிதத்தை அவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் அளித்திருந்தார். சபாநாயகரும் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார். இந்நிலையில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியானது தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்களை வழங்குங்க. அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சி விஜயபாஸ்கர் நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாக அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்த போது சபாநாயகர் அந்த கடிதத்தை ஏற்று அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நிலையில இன்று அந்த விராலிமலை தொகுதி என்பது காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருந்தது. அந்த பட்டியலில் விராலிமலை தொகுதியும் இணைந்திருக்கிறது. விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அந்த ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில தற்போது அந்த தொகுதி காலியாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டால் அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்துக்குள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில சட்டப்பேரவை செயலகம் இதன் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி தெரிவிக்கும். அதைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இதன் குறித்தான அனைத்து விதமான தகவல்களையும் தமிழகத்தில் எவ்வளவு தொகுதிகள் காலியாக இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியலை அவ்வப்போது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த வகையில விராலிமலை தொகுதி காலியாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பார். முன்னதாகவே 5 தொகுதிகள் காலியாக இருந்த பட்டியலையும் ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. 1 மாத காலத்துக்கு பிறகு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அந்த வகையில தேர்தல் துறையினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவை செயலகம் விராலிமலை தொகுதி காலியாக இருக்கிறதாக தெரியப்படுத்தியிருக்கிறது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.